இந்த பூத் 360 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் நான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்டோட இன்டென்ஷன் என்னன்னாக்கா, just wanted to onboard all the election process happening across India. இந்தியாவில் இருக்கிற எல்லா எலெக்ஷன்ஸும் இதுக்குள்ளே போட்டு கொண்டு வந்து எலெக்ஷன்ஸில் வந்து நீங்கள் ஆன்லைன் ஓட்டிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ், ஒரு மார்க் ஓட்டிங்காக நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் கிரெடென்ஷியல் க்ரியேட் பண்ணி உங்கள் பர்டிகுலர் தொகுதியில் வந்து யார் கண்டஸ்டர், யார் உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷனில் வந்து உங்களுடைய லொக்கேஷனை பேஸ் பண்ணி உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் எடுத்து, அதே நேரத்தில் உங்களுடைய ஐடி கார்டு இருக்குல்ல, உங்களோட ஓட்டர் ஐடி வச்சு அந்த கான்ஸ்டிடியூஷன் கூட மேப் பண்ணி உங்கள் கான்ஸ்டிடியூஷனில் வந்து கான்ஸ்டிடியூன்ஸில் வந்து யார் நிற்கிறாங்களோ அவங்கள பாப்புலேட் பண்ணும். அதில் நீங்கள் ஓட் போட்டிங்க அப்படின்னாக்கா அதை வச்சு ஒரு ரிசல்ட் வந்து ப்ரெடிக்ட் பண்ணும். ஓகே, இவர் வந்து வின் பண்ண சான்ஸ் இருக்குது அப்படின்னா ஓவரால் அப்ளிகேஷனோட இன்டென்ஷன்ஸ். இது எல்லாமே ஃபுல்லாகவே ஏஐயில் தான் எழுதுகிறோம். ஸோ ஏஐயில் எழுதும்போது நாங்கள் என்ன பண்ணோம்னாக்கா, இது போல் விண்டோவில் இந்த விண்டோவில் வந்து எனக்கு வந்து இதில் ப்ராப்ளம் இருக்குது, இதை எனக்கு கம்பைல் பண்ணேன், இது ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னாக்கா அது எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். இந்த மாதிரி பெரிய ப்ராஜெக்டுக்குள்ளே வந்து இதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஆன்போர்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா எங்களுக்கு மினிமம் வந்து ஒரு 2 month ஆச்சும் ஆகும். 500 ஃபைலு 600 ஃபைல்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடணும், ஃப்ளோஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடணும் அப்படின்னாக்கா ஒரு சீனியர் டெவலப்பர் உங்களுக்கு வந்து கேட்டி கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வீக் வந்து இந்த ப்ராசஸ், செகண்ட் வீக் வந்து இந்த பர்டிகுலர் ஆர்கிடெக்சர் கேட்டி, அந்த கேட்டி, இந்த கேட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 month ஆகும். இப்போது ஆன்போர்டிங் ப்ராசஸ் எப்படி ஆகுது அப்படின்னாக்கா, யூ டோன்ட் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங். டைரெக்டாக இங்கே போங்க, இங்கே போயிட்டு எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஃப்ளோவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா டைரெக்டாக இங்கே போயிட்டு எந்த ஃப்ளோ உங்களுக்கு தெரியலையோ அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, நான் இங்கே நேராக போயிட்டு இங்கே கிட்டப் கோபைலட் கிட்ட நான் என்ன சொல்லுவேன்னாக்கா, இதில் 2 மோடு இருக்குது, ஐ திங்க் 3 மோடு இருக்குது. அகெயின் நீங்கள் இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோன்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வரும். நீங்கள் செட்டிங்ஸில் போங்க, செட்டிங்ஸில் போயிட்டு அகெயின் இங்கே ப்ளக்கின்ஸ் போங்க. நான் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ எதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, இதில் வந்து ஜெமினை வந்து ஃப்ரீயாக தராங்க. ஒவ்வொரு 24 hours ஒன்ஸும் வந்து ஜெமினையோட அந்த கவுண்ட் வந்து உங்களுக்கு ரீசெட் ஆகும். மற்ற சாஃப்ட்வேர் இருக்க விஎஸ் கோட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும். அதனால் வந்து இந்த பர்டிகுலர் மாடல் யூஸ் பண்ணலாம், இந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம், ஜெமினை வந்து ஓரளவுக்கு ஃப்ரீயாக வந்துடும். இங்கே அதே போல் வந்து கிட்டப் கோபைலட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இந்த பர்டிகுலர் ப்ளக்கினை வந்து இது பண்ணீங்க அப்படின்னாக்கா அந்த ப்ளக்கின் செக்ஷனில் இந்த பர்டிகுலர் லோகோ வந்துடும், கிட்டப் கோபைலட் லோகோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பற்றி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா ஓவராலாக ஐ வில் கோ இயர், இந்த பர்டிகுலர் விண்டோவில் போயிட்டேன். இதில் நான் கோட் சேஞ்ச் பண்ண போதில்லை, அப்படின்னா நான் கொஸ்டின் மட்டும் தான் கேட்க போகிறேன். அப்போ நான் என்ன பண்ணேன்னா ஈஸியாக நான் போயிட்டு ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் திஸ் ப்ராஜெக்ட் architecture or folders, I could say folder structure, project folder structure in detail. I could say short details. ஏன்னா நிறைய டோக்கன்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஷார்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அப்படின்னாக்கா இது இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக இங்கே கொடுத்துரும். I think I already exhausted my tokens. So நான் ஜெமினை யூஸ் பண்ணுறேன். நான் சொன்னேன் ஜெமினை வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த சுச்சுவேஷனில். ஸோ அதே கோட் தான் இது ஜெமினையாக யூஸ் பண்ணுவோம். இங்கே சின்னதாக ஒன்று இருக்குல்ல, இந்த கோடு வந்து நாங்கள் ஜெமினைன்னு சொல்லுவோம். இது கிட்டப் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி பேசிஸில் வந்து ரெனியூ ஆகும். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ஜஸ்ட் டே பேசிஸில் வந்து இது வந்து. ஸோ இது உங்களுக்கு கிளியராக தந்துருக்கும். ஷேர்ட் ஃபோல்டர் இதுக்காக இருக்குது. ஆண்ட்ராய்டு ஆப்பில் வந்து என்ன இருக்குது, ஐஓஎஸ் ஆப்பில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்கோட ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. டெஸ்க்டாப் ஆப் இருக்குது, டெஸ்க்டாப் விண்டோஸ், மேக் ஓஎஸ் லினக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஹை லெவல் எக்ஸ்பிளைன் பண்ணிச்சு. இன்கேஸ் வந்து நீங்கள் ஒரு சின்ன அதாவது பேஜ் லெவலில் வேணும் அப்படின்னாக்கா அந்த பேஜ் லெவலில் என்ன கோடு இருக்கோ அந்த கோடு நீங்கள் இங்கே போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் கோடு எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னாக்கா டேரெக்டாக இங்கே கர்சர் வச்சுட்டு நீங்கள் நேராக இங்கே போயிட்டு ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் திஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி போட்டிங்கனாக்கா இது எந்த பர்டிகுலர் ஃபைல் ஓப்பனாக இருக்கும் அந்த பர்டிகுலர் ஃபைலை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுனாக்கா அதிலேருந்து கான்டெக்ஸ்ட் எடுத்து உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணி தந்துடும். ஸோ இது போல் தான் நாங்கள் வந்து ஒர்க்கிங் என்வாயன்மெண்ட்டில் நாங்கள் வந்து ஏஐ யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள்
அதாவது லேர்ன் பண்ணதுக்கும் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் கீட்டி எடுத்துக்கும் யாருக்கிட்டையும் போயிட்டு இனிமேல் சீனியர் டெவலப்பர்கிட்ட கூப்பிட்டு வந்து நீங்கள் என்ன எழுதிருக்கீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இப்போ கேட்கறது கிடையாது. ஜஸ்ட் வந்து வி ஜஸ்ட் கிவன் த எக்ஸ்கோ சாரி த எஸ்டிகே அண்ட் ஆல்சோ ப்ரொவைடட் த ஏஐ. அதுக்கப்புறம் வந்து அவங்களா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஒரு ஷீட் மாதிரி தந்துடும். ஓகே, ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி தந்துட்டு ஓகே இந்த வீக் வந்து இதை இந்த பர்டிகுலர் ஆர்டிஃபிஷியல் மட்டும் நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா they have to cover everything and they have to give the KT back to us. அப்படி தான் வந்து ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ நீங்களும் இதே போல் ஒரு பெரிய டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்குது, நீங்கள் ஏதாச்சும் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ இது போல் தான் சிம்பிளாக நாங்கள் வந்து அந்த பர்டிகுலர் கான்டெக்ஸ்டில் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். நீங்களும் உங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாச்சும் உங்களுடைய ஆர்கனைசேஷனுக்கு ஏதாச்சும் கோட் பண்ணணும் அப்படின்னாலும் ஈஸியாக அப்படியே வந்து ஒரு HTML வச்சு அப்படியே அழகாக கோட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இங்கே வந்து நீங்கள் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த ஃபைல்லே போயிட்டு அதுவே எடிட் பண்ணி அதே மாடிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆட் பிளேஸ் ஹோல்டர்ஸ் வந்து change this add placeholder text something interesting அப்படின்னு சொன்னாக்கா அது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். இன்கேஸ் வந்து டெஸ்ட் கேஸ் எழுதணும் அப்படின்னாலும் ப்ளீஸ் ரைட் டெஸ்ட் கேஸ் அப்படி சொன்னால் அழகாக டெஸ்ட் கேஸும் எழுதி எனக்கு வந்து அழகாக கொடுப்பேன். இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடி வேறு மாதிரி இருந்ததில்ல ஆட் பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு வந்து யுவர் ஆசம் ஆட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக மாற்றி கொடுத்துச்சு. ஸோ இது கொடுத்த உடனே எனக்கு என்னென்ன சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேஞ்சஸ் எனக்கு தெரிஞ்சிடும். என்னுடைய வேலை என்ன அப்படின்னாக்கா ஆஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர், as a lead vice president, I have to ensure that whatever the code is getting generated is generated properly and properly as per the standards. அப்படி தான் என்ஷூர் பண்ணுங்க என்னுடைய முக்கியமான வேலையாகவும் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ஸாக எந்தெந்த ரெஃபரன்ஸ் இருக்கும் அந்தந்த இடத்த வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஐடென்டிஃபை பண்ணி என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை வந்து அழகாக செஞ்சு முடிச்சிச்சு. ஸோ இப்படி தான் நாங்கள் கோடிங் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். கோடிங் மட்டும் கிடையாது, எல்லா விதமான டெவலப்மெண்ட் ப்ராசஸும் இது போல் தான் ரன் ஆகுது. டாக்குமெண்டேஷன் வேணுமோட ஜஸ்ட் வந்து வேர்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்க வேண்டியது தான். வேர்ட்ஸ் ஓப்பன் பண்ணி ஸோ ஓகே ரீஃப்ரேஸ் திஸ் ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரெக்குவயர்மெண்ட் ரீஃப்ரேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். ஜஸ்ட் யூ ஹேவ் டு ரிவ்யூ அண்ட் பண்ணிட்டு. ஓகே, ஸோ அதுபோல் தான் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் நாங்கள் அந்த பர்டிகுலர் திங்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் சொல்லி இந்த அசிஸ்டன்ட் ஐடி ஃபார் டெவலப்பர்ஸ் அப்படின்னும் போது நீங்கள் டெவலப்மெண்ட்டில் வேணும் அப்படின்னாக்கா இந்த ஐடிஸ் வந்து ஐ வுட் ரெக்கமெண்ட். நாங்கள் VS கோடு யூஸ் பண்ணிக்கலாம், இன்டெல்ஜி ஐடி. இது பார்த்தீங்கன்னாக்கா அது காஸ்ட்டு, ஸோ ஐ டோன்ட் திங்க் யூ கெட் இட் ஃபார் ஃப்ரீ. ஆனால் இந்த இதுக்குள்ள ஆண்ட்ரா ஸ்டுடியோ, ஆன்டி கிராவிட்டி, எக்ஸ்கோடு பார்த்தீங்கன்னா நாங்கள் iOS யூஸ் பண்ணுவோம். ஆண்ட்ரா ஸ்டுடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுவோம். ஆன்டி கிராவிட்டி வந்து இட்ஸ் லைக் VS கோட் மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் அனதர் வெர்ஷன் ஆஃப் இட் கூகுள் ப்ரொவைட் பண்ணுது. அது இன்னும் அட்வான்ஸாக இருக்கும். ஆன்டி கிராவிட்டியெல்லாம் பார்த்தோன்னு வச்சுங்க, ஆன்டி கிராவிட்டிக்குள்ளே வந்து நீங்கள் யூஐயை வந்து எழுதி முடிச்சுட்டு யூஐ உங்களுக்கு சரியில்லை அப்படின்னாக்கா யூஐயில் ஸ்க்ரீன்ஷாட்னு நீங்கள் மார்க் பண்ணாலே அந்த இடத்துல வந்து போய் உட்காந்து ஃபிக்ஸ் பண்ணும். அந்தளவுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டாக ஏஐக்குன்னே யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பர்டிகுலர் டூல். இதெல்லாம் ஃப்ரீ டூல்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெப் அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஐ வுட் ரெக்கமெண்ட் டு கோ ஃபார் த கூகுள் ஆன்டி கிராவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் டெவ் டூல்ஸ் நோட் பண்ணி வச்சுங்க. நான் இதில் எது ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னாக்கா ஆண்ட்ரா ஸ்டுடியோ வந்து த பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஆண்ட்ரா ஸ்டுடியோவில் வந்து ஜெமினை மாடல் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. ஒவ்வொரு நாளும் ஜெமினை மாடல் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. 24 ஹவர்ஸில் வந்து ஒன்ஸ் வந்து ரீசெட் ஆகிட்டாக்கும் டோக்கன்ஸும் வந்து நீங்கள் வச்சு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து நிறைய விஷயம் இருக்குது இதில். ஸோ எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னாக்கா இந்த இதான் ஜெமினை இருக்குன்னு வச்சுக்கேன். இங்கே அந்த சூப்பர்வைஸ்ட், ஸ்ட்ரிக்ட், சூப்பர்வைஸ், அன்ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் வந்து எப்பவுமே ஏஐ கூட ஏஐ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஓகே ஏஐ எனக்காக கோட் அடிக்குது, நான் எதுவும் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சு நான் வெளியே போயிட்டு வந்தோம்னாக்கா எல்லாம் கோட் அடிச்சு முடிச்சிருக்கோம், நான் வந்து கமிட் பண்ணிட்டு நான் வேலை டன் அப்படி சொல்லிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைங்கன்னா வில் பி கெட் ஃபயர்ட் சூன். உங்களை வந்து அப்படின்னா அப்படின்னா உங்களை சீக்கிரம் வந்து வேலையை விட்டு அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஏஐ கிட்ட எல்லா கண்ட்ரோலும் நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஒவ்வொரு தடவையும் ஏஐ என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹேவ் டு சூப்பர்வைஸ். அதுதான் நாங்கள் என்ன சொல்லுவோம், மேன் இன் லூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு கோடையும் ஒவ்வொரு தடவையும் அது என்ன திங்க் பண்ணுது, என்ன அது எந்த டைரக்ஷனாக வந்து அது கொண்டு போகுது அப்படின்றது வந்து யூ ஹேவ் டு வெரிஃபை. நீங்கள் கண்ணை மூடிட்டு நம்ம கோடை அடித்து நம்ம டெலிவர் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து ஜஸ்ட் வாண்ட் டு ஹைலைட் ஹியர்.
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதான் நான் சொல்கிறேன் மேன் இன் லீப் ஹவு மச் கண்ட்ரோல் ஆர் யூ வில்லிங் டு கிவ் த ஏஐ கோட் ஏஜென்ட். அதாவது இன்லைன் ஆட்டோ கம்ப்ளீஷன் அப்படின்னு சொல்கிறேன். இன்லைன் ஆட்டோ கம்ப்ளீஷன்னாக்கா நான் வந்து ஏதாச்சும் நான் கோட் எழுத ஆரம்பித்தாலே ட்ரை டு டூ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுத ஆரம்பிச்சேன்னா இதை ஆட்டோமேட்டிக்காக அதை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணேன். சரி, அந்த அளவுக்கு ரொம்ப இன்டெலிஜென்ஸ் அடுத்த லைன் நான் என்ன எழுத போகிறேன் அப்படின்ற அளவுக்கு அந்த அளவு வரைக்கும் இந்த பர்டிகுலர் ஏஐ மாடலெல்லாம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது இப்போ இருக்க ஏஐ மாடல். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டு ஏஐ ஏஜென்ட் அண்ட் ஏஐ ஏஜென்ட்ஸ். ஏஜென்ட்ஸ் அப்படின்னா நினைக்கலாம். ஸோ நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல, நீங்கள் சாட் ஜிபிடியில் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரிலாம் இது கிடையாது. சாட் ஜிபிடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் வந்து உங்ககிட்ட ஒரு வேலையை சொல்லுவீங்க, அது வந்து ரெஸ்பான்ஸ் வந்துடும். அது வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னாக்கா ஒன் ஷாட் ப்ராம்ப்ட் அப்படி சொல்லுவோம். ஒன் ஷாட் ப்ராம்ப்ட்னாக்கா வென் வி காட் இண்டிபெண்டன்ஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு ஷார்ட்டில் பண்ணுவாங்க. அது கோ அண்ட் ஃபைண்ட் த இண்டிபெண்டன்ஸ் டே, அந்த வந்து இண்டிபெண்டன்ஸ் டே எனக்கு வந்தது அப்படி சொல்லி ஈஸியாக சொல்லிட்டு முடிச்சிடும். அது வந்து ஒன் ஷாட் ப்ராம்ப்ட் அப்படி சொல்லுவோம். ஆனால் இங்கே ப்ரொடக்ஷன் என்வாயன்மெண்ட்லேயோ இல்லை டெவலப்பர்ஸோ யூஸ் பண்ணது வந்து ஒன் ஷாட் ப்ராம்ப்ட்ஸ் கிடையாது. இட்ஸ் கோஸ் இன்டு லூப். சிஸ்டத்துக்கிட்ட நான் வந்து என்ன சொல்லணும்னாக்கா இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள் சேஞ்ச் ஆட் பிளேஸ் ஹோல்டர் டெக்ஸ்ட் டு சம்திங் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொன்னோடனே இட் ரீட்ஸ் தட் பர்டிகுலர் இன்ஸ்டன்சஸ் எங்கெங்கே வந்து அது இருக்குது அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு நேமை சஜஸ்ட் பண்ணிச்சு. அந்த சஜஸ்ட் பண்ண நேம்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் மாடிஃபை பண்ணிது. ஸோ இட்ஸ் அ கண்டினியூவஸ் ப்ராசஸ் அன்டில் இட்ஸ் கம்ஸ் டு எண்ட். அதுதான் வந்து ஏஜென்ட் இன் லூப் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம். ஏஜென்ட் இன் லூப் அப்படின்னாக்கா இட் வில் கோ இயர் அப்சர்வ், அது வந்து பிளான் பண்ணும், ரீசனை எடுத்து நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த பிளான் பண்ணி அந்த டூல்ஸு எந்தெந்த டூல்ஸ் யூஸ் பண்ணணுமோ அந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி இதை எக்ஸிக்யூட் பண்ணும். இதில் நாங்கள் டூல்ஸ் என்ன அப்படி சொல்லிட்டு நாங்கள் என்ன சொல்கிறோம்னாக்கா மாடல் கான்ட்ராஸ்ட் ப்ரோட்டோகால் எம்சிபி அப்படி சொல்லிட்டு சில டேர்ம்ஸ் இருக்குது. அதை பற்றி நான் டேட்டா பாயிண்ட் டைமில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது இங்கே நம்ம சேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தோம். ஆனால் இது என்ன பண்ணுதுன்னா இந்த ஃபைலை ஆக்சஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணுது. ஸோ இந்த ஃபைலை இதை ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா டெஃபினட்டாக இது யூஸ் த லோக்கல் டூல்ஸ். லைக் லோக்கலில் வந்து நம்ம இந்த டெர்மினல் கமெண்ட்ஸும் யூஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரியான டெர்மினல் கமெண்ட்ஸ் தான் இது யூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் இதில் அதை வந்து ரைட் பண்ணுதில்ல, ரீடிங் அண்ட் ரைட்டிங் பண்ணோம் அப்படின்னாக்கா நார்மல் ஐஓ ஆப்ரேஷன். அந்த ஐஓ ஆப்ரேஷன் வந்து நம்ம டெர்மினல் பண்ணலாம், அதே டெர்மினல் கமெண்ட்ஸ் தான் இதை எக்ஸிக்யூட் பண்ணி இங்கே சேஞ்சஸ் இதை பண்ணுது. ஓகே, சேஞ்சஸ் பண்ணி என்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ அதை வந்து நம்மளுக்கு காட்டுது. ஸோ அதுதான் வி கால் இட் அஸ் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டூல்ஸை வச்சு எக்ஸிக்யூட் பண்ணுது. எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சோடனே மறுபடியும் வேறு என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது லூப்பில் போயிட்டே இருக்கும். ஸோ இந்த லூப்பில் போயிட்டு ஒரு கம்ப்ளீட்டான ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறது தான் நாங்கள் வந்து ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏஜென்ட் இஸ் நாட் மேட் ஃபார் அ சிங்கிள் ஒர்க். இட் வில் கோ இன் லூப் அண்ட் பர்ஃபார்ம் த ஆப்ரேஷன் அண்ட் மேக்கிங் ஷூர் இட்ஸ் கம்ப்ளீட்டட். அதுக்கப்புறம் வந்து இட் கோனா சம்மரைஸ் தட் வாட் இஸ் பீன் கம்ப்ளீட்டட் ஸோ ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டெப் ஏஜென்ட்ஸ் இருக்குது, ஏஜென்ட்ஸ் இன் பேரலல்ஸ் இருக்குது. ஏஜென்ட்ஸ் இன் பேரலல் அப்படின்னாக்கா ஒரு சிம்பிளான யூஸ் கேஸ் எடுத்துக்கின்னு நம்மக்கிட்ட வந்து அட்டண்டன்ஸ் இருக்குது, இன்டர்னல் மார்க்ஸ் நம்ம டிசைட் பண்ணோம். நம்ம ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து ஸ்டாஃப்ஸ் இல்லை, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்டர்னல் மார்க் வந்து டிசைட் பண்ணோம் அப்படின்னாக்கா வில் கன்சிடர் வேரியஸ் ஃபேக்டர்ஸ். அசைன்மெண்ட் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வைவை அட்டன் பண்ணாங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸ் எப்படி இருக்குது, டெய்லி வந்திருக்காங்களா, அப்படி சொல்லி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும். அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா பேஸ்லையோ டிஃப்ரெண்ட் எக்ஸல் ஷீட்லையும் இருக்கும். அந்த எக்ஸல் ஷீட்டெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ப்ராசஸ் பண்ணி அதோட அவுட்புட்டை வந்து நம்ம வெயிட்டேஜ் கொடுப்போம். ஃபார் அட்டண்டன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு 20 மார்க்ஸ் இருக்குது, அட்டண்டன்ஸ்க்கு வந்து 5 மார்க்ஸ் கொடுக்குறேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்னல் ஹோம் ஒர்க்ஸ்க்கு வந்து ஒரு 10 மார்க்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் ரீட் பண்ணி ஒரு கன்சாலிடேட்டட் டாக்குமெண்ட் ஆகிட்டு அந்த டாக்குமெண்ட்டை ரீட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மார்க்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த என்டையர் ப்ராசஸுமே நீங்கள் ஏஐ மூலமாக ஆட்டோமேட் பண்ண முடியும். அப்படி ஏஐ மூலமாக ஆட்டோமேட் பண்ணும்போது உங்களுடைய ரெக்கார்ட்ஸ் இருக்குல்ல, அதாவது அட்டெண்டன்ஸ் வந்து ஒரு டேட்டா பேஸில் இருக்கும். ஸோ அதை ரீட் பண்ணி அதை வந்து சமரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஏஜென்ட்டை நீங்கள் டிப்ளாய் பண்ணலாம். அந்த ஏஜென்ட் என்ன பண்ணுங்க, உங்கள் டேட்டா பேஸ் கூட ரீட் பண்ணி அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் கொண்டு வரும். இன்னொரு ஏஜென்ட் வந்து எக்ஸல் ஷீட்டில் வந்து நீங்கள் அசைன்மெண்ட்டோட இன்ஃபர்மேஷன் வச்சுக்கோங்க, அந்த அசைன்மெண்ட்டோட இன்ஃபர்மேஷன் ரீட் பண்ணுறதுக்கு ஒரு ஏஜென்ட் வச்சுக்கலாம் நீங்கள். அதுபோல் மல்டிபிள் ஏஜென்ட்ஸ் வந்தோடனே ஏஜென்ட்டெல்லாம் ஒரு வேலையை முடித்தோடனே அதை சமரைஸ் பண்ணி அதை வந்து அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஏஜென்ட்டை நீங்கள் வைக்கலாம். நான் சொல்லியிருந்தேன்ல பிக் பாஸ்க்கு நான் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு.
பிக் பாஸ்லேயும் அதே போல் ஒரு விஷயம் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதாவது அந்த பர்டிகுலர் வீடியோவை இது பண்ணி அதுலேருந்து ஒவ்வொரு ஃபேஸும் நாங்கள் மேப் பண்ணி அவங்க எவ்வளோ செகண்ட்ஸை வந்து அந்த பர்டிகுலர் என்டையர் வீடியோவில் ஷேர் பண்ணிக்காங்கன்னு எடுத்து அதை ஒரு டேட்டாவை கன்வெர்ட் பண்ணி அந்த டேட்டாவை நாங்கள் டிப்ளை பண்ணிடுவோம். ஸோ இது போல் வந்து நிறைய யூஸ் கேசஸ் நீங்கள் யூ கேன் திங்க் ஆஃப் இட். அதுபோல் நிறைய யூஸ் கேஸை நீங்கள் பண்ண முடியும். ஸோ அதுதான் நாங்கள் வந்து ஏஐ ஏஜென்ட், மல்டி ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ இதை வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்காதீங்க. ஸோ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் எந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு யூ வில் பி பிகம் அஸ் எக்ஸ்பர்ட் இன் ஏஐ இன்ஜினியரிங் அப்படின்னு சொன்னால் சொல்லுவேன். ஸோ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் எப்படி ஏஐயை வந்து கரெக்டாக வேலை வாங்குறீங்க அப்படின்றது தான் இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கோட முக்கியமான கான்செப்ட். ஸோ ஏஐ ப்ராம்ப்ட் கொடுக்குறதுனால நீங்கள் ஏஐ கிட்ட வந்து எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அதை நாங்கள் 4ஆக பிரிச்சிருக்கோம். ரோல், கான்டெக்ஸ்ட், டாஸ்க் அண்ட் ஃபார்மேட், ஆர்சிடிஎஃப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரோல்னாக்கா நீங்கள் ஏஐ கிட்ட நீங்கள் என்ன ரோல், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஏஐ கிட்ட சொல்லணும். ஸோ நான் என்ன சொல்லணுனாக்கா யூ ஆர் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு ஏஐக்கு நான் சொல்லது மூலமாக அது வந்து இட்ஸ் கன்சிடர் ஆர் செட்டிங் இட்ஸ் அ மாடல் ஆர் செட்டிங் இட்ஸ் அ டோன் லைக் அ சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். I could even say like you are a Android senior software engineer அப்படின்னாக்கா இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்பெசிஃபிக்கான எக்ஸ்பர்டைஸையும் ஆண்ட்ராய்ட் ஸ்பெசிஃபிக்கான டேட்டாவையும் ஆட்டோமேட்டிக் கான்டெக்ட்ஸ்குள்ள லோட் பண்ணிக்கும். லெட்ஸ் சே இஃப் ஐ ஆம் ஐஓஎஸ் சீனியர் டெவலப்பர் இன்ஜினியர்னாக்கா ஐஓஎஸ்க்கு ஏற்ற மாதிரி கான்டெக்ட்ஸ் இது பண்ணுவோம். அதுபோல் வந்து ரூல்ஸை செட் பண்ணது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏஐ கூட இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது சாட்ஜிபிடியாக இருக்கட்டும், ஜெமினியாக இருக்கட்டும், எந்த ஒரு சாஃப்ட்வேர் கூட எந்த ஒரு க்ளவுட் ஏஐ கூட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரூல் செட் பண்ணுங்கள். யூ ஆர் அ பிரின்சிபல் அப்படின்னு சொல்லும்போது யூ ஆர் அ பிரின்சிபல் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் மீ த ஆர்கனைசேஷன் லைக் காலேஜ் ப்ரொசீஜர் அப்படின்னு சொன்னாக்கா பிரின்சிபல்ன்ற டோனில் அது வந்து காலேஜோட பிரின்சிபல்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். லெட்ஸ் சே யூ ஆர் அ ஸ்டூடெண்ட் எக்ஸ்பிளைன் மீ அபவுட் த ஸ்கூல் ப்ரொசீஜர்னாக்கா அந்த டோன் வேறு மாதிரி ஆகும். ஸோ நீங்கள் ரூலை செட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஏஐ வந்து டிஃப்ரெண்ட் ரோலை உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? அதனால் வந்து ரோல் செட் பண்ணது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து கான்டெக்ஸ்ட்னாக்கா நம்ம எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கான்டெக்ஸ்ட்னாக்கா யூ செட் தட் யூ ஆர் அ பிரின்சிபல், யூ ஆர் டாக்கிங் அபவுட் த லைக் காலேஜ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்டெக்ஸ்ட்ங்கிறது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஒரு பெரிய பேராகிராஃபாக இருக்கலாம், ஒரு பெரிய சென்டென்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு வெப்சைட்டில் இருக்கலாம், ஒரு புக்காக இருக்கலாம். அந்த பர்டிகுலர் புக்கு தான் நாங்கள் என்ன சொல்லணும்னா கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பர்டிகுலர் புக்கோட இன்ஃபர்மேஷனை அதுக்கு வந்து ஃபீட் பண்ணிக்கணும். நீங்கள் ஜென்ரல் கான்டெக்ஸ்ட்னாலே ஜென்ரல் கான்டெக்ஸ்ட். ஸோ என்னுடைய சினாரியோஸில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா யூ ஆர் ஆண்ட்ராய்ட் சீனியர் டெவலப்பர். கான்டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா வி ஆர் டாக்கிங் அபவுட் த காட்லின், கம்போஸ், எம்பிவிஎம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டெக்னாலஜியோட என்ன சொல்கிறது டேர்ம்ஸ் அதை நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த கான்டெக்ஸ்டாக தான் நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்க போகிறேன். டாஸ்க் நான் உங்களுக்கு என்ன டாஸ்க் பண்ணுறேன் சொல்கிறேன்னாக்கா ரீஃபேக்டர் தி ஸ்க்ரீன் டு ஸ்டேட் ஆயிஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னாக்கா இந்த பர்டிகுலர் கான்டெஸ்ட்டில் நான் உங்களுக்கு என்ன வேலை தரேன் அப்படின்னாக்கா அதுதான் வந்து டாஸ்க்னு சொல்லணும். ஃபார்மேட் இதை இந்த பர்டிகுலர் ஃபார்மேட்டில் எனக்கு கொடு அப்படின்னு சொல்கிறது தான் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுடைய எக்ஸாம்பிளுக்கு வந்தால் அப்படின்னாக்கா ஐ குட் சே யூ ஆர் அ பிரின்சிபல் அண்ட் ரீட் திஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் புக் அப்படின்னு சொல்லிட்டு என்டையர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் புக்ஸ் வந்து கான்டெக்டாக தந்துடலாம். டாஸ்க்காக நான் தரலாம்னாக்கா கிவ் மீ டாப் 5 ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். கிவ் மீ டாப் 5 ரூல்ஸ்னாக்கா இதில் வந்து அந்த பர்டிகுலர் ரூல்ஸ் புக்கில் வந்து போயிட்டு எல்லா ரூல்ஸும் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு எது டாப் 5 ரூல்ஸோ அதை வந்து டாஸ்க்காக நீங்கள் எடுக்க சொல்கிறீங்க. எடுத்துகிட்டு ரிட்டர்ன் ஃபார்மேட் எப்படி உங்களுக்கு வேணும் அந்த டாப் 5 ரூல்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு இமேஜாக வேணுமா, இல்லை ஒரு வீடியோவாக வேணுமா, இல்லை வந்து ஒரு மியூசிக்காக வேணுமா, இல்லை ஆடியோ ஃபார்மேட்டில் வேணுமா, அந்த ஃபார்மேட்டை வந்து நீங்கள் சொல்லலாம். ரிட்டன் இந்த ஃபார்ம் ஆஃப் எக்ஸல்னு சொல்லலாம், ரிட்டன் இந்த ஃபார்ம் ஆஃப் ஹெச்டிஎம்எல்னு சொல்லலாம், ரிட்டன் இந்த ஃபார்ம் ஆஃப் இமேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஃபார்மேட்டை நீங்கள் ஸ்பேஸ் பண்ணுறது இதுதான் வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரோட கோர் கான்செப்ட். ஸோ நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த 4 இன்ஃபர்மேஷன் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு வர ரிசல்ட்டும் நீங்கள் ஜஸ்ட் லைக் தட்னு போய்ட்டு டைப் பண்ணி வர ரிசல்ட்டுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அக்யூரேசி வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது அந்த கான்டெக்ஸ்டும் அக்யூரேசியும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏஐ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா
ப்ராம்ப்ட் எழுதுறீங்க அப்படின்னாக்கா இந்த பர்டிகுலர் கான்டெக்ட்ல நீங்கள் ப்ராம்ப்ட் எழுதுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? ஸோ எப்பவுமே அது ஞாபகம் வச்சுங்க. ரோல், கான்டெக்ட், டாஸ்க், ஃபார்மேட். ஓகே. இப்போ வந்து பேட் ப்ராம்ப்ட். ஸோ இது போல் இல்லாமல் ஒரு ப்ராம்ப்ட் நான் எழுதுறேன், அந்த பேட் ப்ராம்ப்ட், குட் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இங்கே ஜஸ்ட் ஃபிக்ஸ் த பக் இன் த ஆத் மாடல் ரைட் த டாக்குமெண்டேஷன். ஸோ திடீர்னு நான் இங்கே போயிட்டு ஃபிக்ஸ் அ பக் இயர் அப்படி சொல்லிட்டு போனோன்னா, இப்போ ஏஐக்கு வந்து என்ன பக்குன்னே தெரியாது. ஏஐக்கு வந்து என்ன பக்குன்னு சொல்லணும், நான் எதுவுமே சொல்ல. இதெல்லாம் நான் என்ன சொல்லணும்னா பேட் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லுவோம். பேட் ப்ராம்ப்ட்னா எதுவுமே தெரியாது, ஏஐ அசியூம் பண்ண அது பாட்டு ஏதோ செய்ய ஆரம்பிச்சிச்சு. ஏஐக்கு என்ன பக்குன்னே தெரியாது, பட் ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் இட். அப்படின்னா என்ன, யூ ஆர் வேஸ்டிங் த டோக்கன். த மூமெண்ட் யூ வேஸ்டிங் த டோக்கன், யூ ஆர் லைக் ஒன்னே வந்து உங்களுடைய மணியும் நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க. ஏன்னா ஒவ்வொரு டோக்கன்ஸும் கன்சிடர்ஸ் அ காஸ்ட். நான் ஸோ அப்படின்னா பார்த்துங்க எந்த அளவுக்கு வந்து நீங்கள் ப்ராப்பராக அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து வேஸ்ட் த டோக்கன். நீங்களே பார்க்கலாம், ஏதோ திங்க் பண்ணுது அது. ஓகே, இட்ஸ் கோ அண்ட் ட்ரைங் டு ஃபைண்ட் வேர் த டிஃபெக்ட் இஸ். ஸோ இதுதான் நாங்கள் வந்து என்ன சொல்லணும், பேட் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ப்ராம்ப்ட்னாக்கா ஒரு ப்ராப்பரான கான்டெக்ட் இருக்கணும். சமரைஸ் திஸ் டாக்குமெண்டேஷன் அப்படி சொல்லுது. இப்போ சமரைஸ் திஸ் டாக்குமெண்டேஷன் அப்படி சொன்னாக்கா இது என்ன பண்ணாங்க, என்டையர் ரெப்போ, இந்த ரெப்போலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ரெப்போன்னா ரெப்பாசிட்ரின்னு சொல்லுவோம். இந்த கோட் பேசஸ் வந்து எவ்வளோ பெரிய கோட் பேசஸ், இதில் போயிட்டு இருந்துச்சு சமரைஸ் திஸ் கோட் பேஸ் அப்படின்னு சொன்னாக்கா அது எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எல்லா கோடையும் அதை ரீட் பண்ணணும், எல்லா கோடையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சமரைஸ் பண்ண முடியும். அது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, பேட் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பதிலாக நீங்கள் எந்த ஃப்ளோ வேணுமோ அந்த ஃப்ளோக்குள்ளே போயிட்டு அந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளே போயிட்டு சம்மரைஸ் திஸ் அப்படி சொன்னால் அது வந்து தட் மேக் சென்ஸ். ஸோ அது போல் வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுங்கள் உங்களோட ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது போல் பார்த்தீங்கன்னா டிராப்ட் அண்ட் இமெயில் டு த டீம் அபவுட் த அப்கமிங் லஞ்ச். இதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்க, ட்ராப் த இமெயில் டு ஹூம், டீம்னா யார், யாருன்னே தெரியாது, அந்த கான்டெக்ட் இஸ் மிஸ்ஸிங். அப்கமிங் லஞ்ச், லஞ்சுக்கு எங்கே போகிறீங்க, லொக்கேஷன் என்ன, யார் யாரை இன்வைட் பண்ணணும், எந்த ஒரு கான்டெக்ட்டும் இல்லாமல் ஜஸ்ட்டு பிளைண்டாக இது போல் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அது வந்து ஏஐ எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஸோ கொடுக்குற ஏஐ கிட்ட நீங்கள் ஒரு வேலை வாங்கும்போது அது ப்ராப்பராக நீங்கள் வேலை வாங்கினா அவுட்புட் வந்து கன்சிஸ்டன்சியாக இருக்கும். இல்லை வந்து நீங்கள் இது போல் ஒரு பேட் ப்ராம்ப்ட் தந்தீங்க அப்படின்னாக்கா அவனோட அவுட்புட் வந்து இன்கன்சிஸ்டன்சியாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, இப்போ வந்து குட் ப்ராம்ப்ட்டுக்கான எக்ஸாம், இது பேட் ப்ராம்ப்ட்டு, ஒரு குட் ப்ராம்ப்ட்டுக்கான எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம். லைக் ரோல் கொடுத்துட்டு சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், கான்டெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா காட்லின் செர்டிஃபிகேட் சொல்கிறோம். இன்னும் டாஸ்க் ரீஃபேக்டர் திஸ் எக்ஸிஸ்டிங் கோட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார்மேட் வந்து இது. ஸோ அதுபோல் நீங்கள் கான்டெக்ட் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு வேலை வாங்கிறதுக்கும் கான்டெக்ட் இல்லாமல் வேலை வாங்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே போயிட்டு எனக்கு ஒரு டெஸ்ட் கேஸ் எழுதணும் அப்படின்னாக்கா ஜஸ்ட்டு நான் இங்கே இந்த பர்டிகுலர் ஃபைலை வச்சுட்டு சிம்பிளான இது எடுத்துலாமே. இப்போ இதுக்கு டெஸ்ட் கேஸ் எழுதணும் அப்படின்னாக்கா ப்ளீஸ் ரைட் டெஸ்ட் கேஸ் ஃபார் எந்த ஃபைல் வேணுமோ அந்த ஃபைல் நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவேன். நான் வந்து பார்ட்டி அப்படின்னு சொல்ல ஒரு கிளாஸ் இருக்கும். இந்த பார்ட்டிக்கு வந்து டெஸ்ட் கேஸ் எழுது அப்படின்னாக்கா go and write this test case for me, which context must be missing contain at least one part. Okay, please write JUnit test case for party data class. I think is ஸோ இது என்ன பண்ணுதுனாக்கா கரெக்டாக இங்கே போகுது. இப்போ வந்து கரெக்டான ப்ராம்ப்ட் கொடுக்க வச்சு ஏபிஐ மாடலில் போயிட்டு இந்த பார்ட்டி அப்படின்ற டேட்டா கிளாஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுது. அது எங்கே டெஸ்ட் கேஸ் எழுதணும் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி உடனே அந்த பர்டிகுலர் இடத்துல வந்து உங்களுக்கு டெஸ்ட் கேஸ் எழுதி எனக்கு கொடுத்துரும். இங்கே பாருங்கள், party.kt அப்படின்றது வந்து பர்ஃபெக்டாக க்ளீனாக டெஸ்ட் கேஸ் எழுதி எனக்கு கொடுத்துச்சு. அவ்வளோதான். இந்த டெஸ்ட் கேஸ் நான் ரன் பண்ணா அந்த பார்ட்டின்ற கிளாஸஸ்க்கு தேவையான கவரேஜ் வந்து எனக்கு கோட் கவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் கோடு எழுதுனீங்கன்னா அந்த கோடு அரௌண்டாக நீங்கள் டெஸ்ட் கேஸஸ் எழுதணும். அப்போ தான் ப்ரொடக்ஷனுக்குள்ள உங்களுக்கு புஷ் பண்ண முடியும். தட்ஸ் இட். இப்படி தான் நாங்கள் வந்து த மாடர்ன் வே ஆஃப் டூயிங் த ப்ரோக்ராமிங் வந்து இதுதான். ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக இந்த வேலையை நீங்கள் பண்ணோம் மேனுவலாக அப்படின்னாக்கா அட்லீஸ்ட் would have take 30 மினிட்ஸ் வந்து நீங்கள் போய்ட்டு அனலைஸ் பண்ணணும். இது எந்தெந்த யூஸ் கேசஸ் கவர் ஆகும், பாசிட்டிவ் யூஸ் கேசஸ் என்ன, நெகட்டிவ் யூஸ் கேசஸ் என்ன, நல்லு வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு வந்து நம்ம மேனுவலாக ஐடென்டிஃபை பண்ணி அப்புறம் வந்து டேட்டாஸை மேனிபுலேட் பண்ணி நம்ம டெஸ்ட் கேஸ். ஆனால் இங்கே பாருங்கள்,
இந்த ஏஜென்ட் என்ன பண்ணுது, டெஸ்ட் கேஸ் எழுதுனது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் கம்பைல் பண்ணி அதை வேலிடேட்டும் பண்ணதை நீங்கள் பார்க்கலாம் இங்கே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா டெஸ்ட் கேஸ் எழுதி முடிச்சோடனே இது என்ன பண்ணுதுனாக்கா மறுபடியும் இந்த கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த டெஸ்ட் கேஸை ரன் பண்ண ட்ரை பண்ணுது. ரன் பண்ணி முடிச்சுட்டு அவுட்புட் வந்துச்சுன்னா அவுட்புட்டையும் உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணி வந்துடும். ஸோ அந்தளவுக்கு மாடர்னாக உங்களோட டூல் வந்து எவால்வ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இது குட் ப்ராம்ப்ட்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை நான் குயிக்காக கவர் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஆர்டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறோம். அதில் வந்து 3 விதமாக நீங்கள் ப்ராம்ப்ட் எழுதலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ப்ராம்ப்ட்ஸ், ஸ்கில் ஃபீல்ட், அஸ்பெக்ட் கிட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். சிஸ்டம் ப்ராம்ப்ட்ஸ் அப்படின்னாக்கா ப்ராம்ப்ட் வந்து எழுதுறது வந்து ரீயூஸபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆடியன்ஸில் வந்து ஒரு 100 பேர் இருக்குன்னு வச்சுங்க. இப்போ 100 பேரும் ஒரு 100 ப்ராம்ப்ட் வந்து வேறு வேறு ஒர்க்கு நீங்கள் பண்ணலாம். ஆனால் ஒரு ஒர்க்குக்கு வந்து நான் ஒரு யூஸ் கேஸ் சொல்லியிருந்தேன்ல, அதாவது வந்து இன்டர்னல் மார்க் போகிறதுக்கு நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் எழுதுறீங்க அப்படின்னாக்கா அந்த ப்ராம்ப்ட் வந்து ஒரே யூசர், அதாவது ஒரு என்ஜினியரோ இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டோ இல்லை ஒரு ஸ்டாஃபோ அந்த ப்ராம்ப்ட் வந்து பக்காவாக நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னாக்கா அதுக்கு வந்து மல்டிபிள் வேஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சாட் ஜிபிடியில் போய்ட்டு நீங்கள் டாக்குமெண்ட்டை டம்ப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபெச் திஸ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் ஃபெச் திஸ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் எக்ஸல் ஷீட்னு சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் வந்து கம்பைன் ஆல் திஸ் இன்ஃபர்மேஷன். இது போல் மல்டிபிள் எழுதிட்டு போனீங்கன்னு வச்சுங்க. அட் எண்ட் ஆஃப் தி டே வந்து அவுட்புட் வந்துடும். ஆனால் இதை வந்து இன்னொரு ஸ்டாஃப் கிட்ட நீங்கள் போகிறீங்க, இன்னொரு ஸ்டாஃப் கிட்ட போயிட்டு எனக்கும் இதே பேர் வேணும் இன்னொரு ஸ்டாஃப் கேட்டாங்கன்னு வச்சுங்க, மறுபடியும் வந்து உங்களால் கரெக்டாக சொல்ல முடியாது. எப்போ எழுதுனீங்க, எதை நீங்கள் ஃபஸ்ட்டில் பண்ணீங்க, எதை லாஸ்ட்டில் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் ப்ராப்பராக சொல்ல முடியாது. நீங்களும் பண்ணிக்குப்பா இது பண்ண நாளைக்கு கம்பைன் பண்ணி எழுதுனீங்கன்னா அவர் வந்து அவர் இஷ்டத்துக்கு ஒன்று எழுதுவார். அதில் வர அவுட்புட்டும் இதில் வர அவுட்புட்டும் வந்து மிஸ் மேட்ச் ஆகும். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய ப்ராம்ப்டில் வந்து ஒரு 90 ஒரு 15 மார்க் போட்டிருக்கீங்க அப்படின்னாக்கா அவர் எழுதின ப்ராம்ப்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 18 மார்க் வரும். ஸோ மிஸ் மேட்ச் ஆகும். இந்த ரீசன் என்னன்னாக்கா நீங்கள் அப்ளை பண்ண தாட் ப்ராசஸும் அவர் அப்ளை பண்ண தாட் ப்ராசஸும் வேறு இருக்கும். ஆனால் தே வில் பி யூஸிங் த சேம் மாடல். சாட் ஜிபினா அவங்க சாட் ஜிபி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது போல் இன்கன்சிஸ்டன்சி வரக்கூடாது அப்படின்னாக்கா அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் நாங்கள் ப்ராம்ப்ட் ஃபைல் எழுதுவோம். ப்ராம்ப்ட் ஃபைல் அப்படின்னாக்கா ஒரு .md ஃபைல் தான் நாங்கள் ப்ராம்ப்ட் ஃபைல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு வந்து சில எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன். skill.md. ஸோ skill.mdன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் இது. ஸோ இது வந்து ப்ராம்ப்ட் ஃபைல்னு வச்சுன்னா இந்த ப்ராம்ப்ட் ஃபைலில் வந்து எந்தெந்த டாக்குமெண்ட் அனலைஸ் பண்ணோம், எதை எப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராம்ப்ட் வந்து நான் ப்ராப்பராக எழுதியிருப்பேன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்க்ரீனை நீங்கள் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த ஸ்க்ரீனோட ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கணும், அதே நேரத்தில் வந்து அது வந்து யூஐ கூட எப்படி மேட்ச் ஆகிருக்கணும் அப்படின்றது வந்து இதுக்குள்ளே இருக்கும். அது கண்ட்ரோலர் எப்படி இருக்கணும், கண்ட்ரோலரோட ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் என்ன, ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஃபைன் பண்ணி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு எம்டி ஃபைலில் வச்சுருப்பேன். அந்த எம்டி ஃபைலை நீங்கள் உங்களுடைய ஏஐ ஏஜென்ட்டுக்கு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அதனுடைய வர அவுட்புட் வந்து ஒரு கன்சிஸ்டன்ஸாக இருக்கும். அதே ப்ராம்ப்ட் ஃபைலை நீங்கள் இன்னொரு ஸ்டாஃப் கிட்ட கொடுத்துட்டு நீங்களே எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்னா அவங்களும் எக்ஸிக்யூட் பண்ணுற ப்ரொசீஜர்ஸ் வந்து அப்படியே கரெக்டாக அப்படியே ஃபாலோ பண்ணும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா உங்களுடைய ப்ராம்ப்ட் ஃபைல் வந்து கன்சிஸ்டன்சியாக இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் எழுதுகிற ப்ராம்ப்ட் வந்து ஒரே இடத்துல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கேயே எழுதலாமே ஒரு ப்ராம்ப்ட்டு, ஒரு சிம்பிளான எக்ஸல் ஃபைல் யூஸ் பண்ணலாம். ஸ்டூடெண்ட் மெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்டி ஃபைல் எழுதுகிறேன். ஸ்டூடெண்ட் மெட்ரிக்ஸோட எம்டி ஃபைலை வந்து இதுதான் ப்ராம்ப்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் அந்த ப்ராம்ப்ட் ஃபைல் எப்படி எழுதணும் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு நம்ம ஐடியாவை எழுதிடுங்க. ஐ வாண்டட் டு மேக் திஸ் ப்ராம்ப்ட் ஃபைல் டு ப்ராசஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்னல் மார்க் வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்காக இந்த ப்ராம்ப்ட் இன்டர்னல் மார்க் ஆனால் இன்புட் என்ன வரணும் அப்படின்னாக்கா அட்டெண்டன்ஸ் டீட்டெயில்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் எக்ஸல் வாங்கிக்கிங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்னல் எக்ஸாம்ஸ் இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா give total mark is 20, please do appropriate weightage
அதே நான் வந்து ஏஐக்கிட்டே சொல்கிறேன், அப்ராப்ரியேட் வெயிட்டேஜை வந்து நீ ஏ கொடுத்துக்கோ, கொடுத்துட்டு எனக்கு வந்து ஒரு அழகான ப்ராம்ப்ட் ஃபைல் இதுதான், ப்ளீஸ் டூ அப்ராப்ரியேட் வெயிட்டேஜ் அண்ட் appropriate solid weightage that going to display the students result in below format. Below format naga ஸோ ஃபஸ்ட்டு இதே கொடுக்கலாண்ணே. இதை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணால் ஏஐ கிட்டே போய்ட்டு ப்ளீஸ் generate prompt file for this request அப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னா இதுவே அழகாக இந்த ப்ராம்ப்ட் ஃபைலை ஆர்கனைசேஷன் ஸ்டாண்டர்டுக்கு ஹை லெவல் ஸ்டாண்டர்டுக்கு வந்து எப்படி எழுதணுமோ அது போல் ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணி அதை உங்களுக்கு தந்துடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்னென்ன இன்புட் பேராமீட்டர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணி முடிச்சுட்டு இந்த ப்ராம்ப்ட் ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணி வேலிடேட் பண்ணி கரெக்டாக ஒர்க் ஆச்சு அப்படின்னாக்கா நீங்கள் உங்கள் ஸ்டாஃப்ஸ்குள்ளேயே நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ப்ராம்ப்ட் ஃபைல் யூஸ் பண்ணுங்க, இந்த ப்ராம்ப்ட் ஃபைல் யூஸ் பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது, இதை வந்து நம்ம ஆர்கனைசேஷன் லெவல் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒர்க்கையும் நீங்கள் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் டேக்கிங் சம் டைம், வெயிட் பண்ணலாம். டிராஃப்டிங் த ப்ராம்ப்ட் ஃபைல். ஓகே, உங்கள் ப்ராம்ப்ட் ஃபைலை வந்து இப்போ வந்துடுச்சு. ஸோ நான் கொடுத்த கான்டெக்ட் பாருங்கள், நாலே 4 லைன் தான் கொடுத்தேன். இந்த 4 லைனில் வந்து இது அழகான ஒரு ப்ராம்ப்ட் ஃபைல் எழுதி உங்களுக்கு சம்மரைஸும் பண்ணுது. சம்மரைஸ் ஆஃப் ப்ராம்ப்ட் ஃபைல். அட்டண்டன்ஸ்க்கு வந்து 5 மார்க் கொடுத்துருக்கு. ஸ்லாப்ஸ் ரேஞ்சிங் ஃப்ரம் 5 மார்க்ஸ் கிரேட்டர் தென் டவுன் டு 0 to அட்டண்டன்ஸ் வந்து நீங்கள் 0லேருந்து 65% லெஸ்ஸாக இருந்துச்சுனாக்கா அதுக்கு 5 மார்க் கொடுக்குது. மோர் தென் 90% இருந்தாக்கா மோர் தென் 90% இருந்தாக்கா 5 மார்க்ஸ் ஃபுல்லாக கொடுத்துது. அப்படி இல்லை அப்படின்னாக்கா அதுக்கு அத்தனை கம்மி பண்ணிடுது. நெக்ஸ்ட் வந்து இன்டர்னல் எக்ஸாமுக்கு வந்து 15 மார்க்ஸ் கொடுத்துருக்கு. கால்குலேட்டட் பை ஸ்கேலிங் த ஆவரேஜ் பர்சன்டேஜ் ஃபார் ஆல் இன்டர்னல் எக்ஸாம்ஸ் to 15%. அப்படி என்ன எப்படி கொடுத்துருக்கு அப்படின்றதெல்லாம் இங்கே இருக்கும் லாஜிக்கல். ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த பராமீட்டர்ஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சொன்னல அந்த ரூல்ஸு, ஆப்ஜெக்டிவ், அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கில் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் 4 கான்செப்ட். அந்த 4 கான்செப்ட்டும் இந்த ப்ராப்பராக அப்ளை பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும். ரூல்ஸில் சொல்லிச்சு, you are an academic data analyst responsible for calculating final internal marks for the students based on the attendance and internal examination performance அப்படின்னு சொல்லி இப்போ 2 மெட்ரிக்ஸும் நம்ம எடுத்துருக்கோம். பட் நீங்கள் மோர் அண்ட் மோர் மெட்ரிக்ஸ் நீங்கள் ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ். இது என்ன தரணும் அப்படின்னாக்கா அட்டெண்டன்ஸ் இந்த மார்க்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு டேட்டாஸ் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து 20 மார்க்ஸ்க்கு வந்து எவாலுவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்புட் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ், நேமு, டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ், நம்பர் ஆஃப் டேஸ், இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இந்த பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அது ஆட்டோமேட்டிக்காக எழுதிருக்கு. ஸோ இது வெயிட்டேஜ் எடுத்துகிட்டு இது அழகாக உங்களுக்கு வந்து ஒரு அவுட்புட் தந்துடும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா உங்கள் வேலை அந்த டேட்டாஸ் எல்லாம் எடுத்து இந்த ப்ராம்ப்ட் ஃபைலை கொடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு நான் ஒரு எக்ஸல் க்ரியேட் பண்ணோம், டம்மி டேட்டாஸ் இன்சர்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராம்ப்ட் ஃபைலை வந்து நாங்கள் அட்டாச் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் யூஸ் திஸ் ப்ராம்ப்ட் to give internal mark for Bhubalan who attend 80% of college and internal exam he scored around 17% ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேண்டம் டேட்டா நான் கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணுனாக்கா இந்த பர்டிகுலர் ப்ராம்ப்டை இது இன்புட்டாக எடுத்துக்கும். ஓகேங்களா. இன்புட்டாக எடுத்துகிட்டு இந்த பர்டிகுலர் டேட்டாவை வச்சு இது ஒரு மார்க் போடும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இந்த பர்டிகுலர் இது எடுக்குது. ஸோ இது எடுத்து எனக்கு மார்க் போட்டிருக்கு. இது மார்க் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம்ஸ் இது, அதாவது அட்டண்டன்ஸ் வந்து 80%, அட்டண்டன்ஸ் மார்க் வந்து 4 மார்க் கொடுத்துருக்கு. எனக்கு ஆவரேஜ் எக்ஸாம் வந்து 70%, எக்ஸாமுக்கு வந்து 10.5 மார்க் கொடுத்துருக்கு. டோட்டலாக உங்களுக்கு வந்து 20 out of 14.5% தான் எனக்கு கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக அப்ளை பண்ணோம். ஃபேவராக யாருக்கும் ஃபேவராக அன்ஃபேவராக இல்லாமல் ஒரு ப்ராம்ப்ட் வச்சு டேட்டாவை வச்சு அவங்களுக்கு இன்டர்னல் மார்க் போடணும். இன்கேஸ் அவங்க வந்து கேட்கும்போது ஜஸ்டிஃபிகேஷனாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, உங்களோட இன்டர்னல் மார்க் இப்படி தான் வந்திருக்கு தம்பி, நான் வந்து உங்களுக்கு ஃபேராகவும் இல்லை
அன்ஃபேராகவும் இல்லை, என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டாவை வச்சு நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இதுக்கப்புறம் அதாவது கோயிங் ஃபார்வர்ட் நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்கா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு ஸ்டாஃப்பும் இன்டர்னல் மார்க் போகிறதுக்கு பதிலாக யூ கேன் மேக் இஸ் ஆட்டோமேட்டட். உங்ககிட்ட டேட்டாஸ் வந்து ஒரு சர்வரில் இருக்கும், இன்னொரு பக்கம் ஒரு சர்வர் இருக்கும். நீங்கள் வந்து நீங்கள் ஸ்டாஃப் கிட்ட டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ரெண்டுத்தையும் வந்து மெர்ஜ் பண்ணி ஆட்டோமேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பப்ளிஷ் பண்ணிடலாம். இதுதான் உங்களோட இன்டர்னல் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு நான் சொல்கிறேன், எல்லாமே உங்களால் ஆட்டோமேட் பண்ண முடியும். அதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிள் ப்ராம்ப்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராம்ப்டை வந்து நீங்கள் உங்கள் ஸ்டாஃப்ஸ்குள்ளே வந்து இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணிவிட்டு அவங்களும் வந்து இதே ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணாங்கனாக்கா நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதோட ஸ்டேட்டஸை உங்களுக்கு அழகாக சொல்லி கொடுத்துரும். அதுதான் இம்பார்ட்டன்சி ஆஃப் யூஸிங் த ப்ராம்ப்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்கில்ஸ் ஃபைல்ஸ். ஸ்கில்ஸ் ஃபைல்ஸ் எதுக்கு அப்படின்னாக்கா, அகெயின் இட்ஸ் அட்வான்ஸ் வெர்ஷன் ஆஃப் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கில்ஸ் ஃபைல்னாக்கா அது வந்து டெவலப்மெண்ட் என்வாயர்மெண்ட்டில் வச்சுங்க. என்கிட்ட வந்து இப்போ இன்டர்னல் மார்க்ஸ் போகிறதுக்கு நீங்கள் இந்த ப்ராம்ப்ட் எழுதிட்டீங்க. அதே போல் வந்து வேறு ஏதாச்சும் டிசைட் பண்ணுறதுக்கு இப்போலாம் ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்குள்ளும் ஒரு 10-15 யூஸ் கேஸஸ் இருக்கும். அந்த 10-15 யூஸ் கேஸஸுக்கும் தனித்தனியாக நீங்கள் வந்து ஸ்கில்ஸ் ஃபைல் எழுதிட்டு அதை வந்து ஒரு ப்ராஜெக்டுக்குள்ளே வச்சுட்டு அதையும் நீங்கள் அழகாக எக்ஸிக்யூட் பண்ணிக்கணும். நீங்கள் அந்த ஸ்கில் ஃபைல் எழுதணும் அப்படின்னாக்கா, ஸோ இதோட அட்வான்ஸ் வெர்ஷன் தான் ஸ்கில்ஸ் ஃபைல்ஸு. ஸ்கில்ஸ் ஃபைல்ஸ் எழுதுறதுக்கு வந்து சில வழிமுறைகள் இருக்குது. அதை வந்து skill.io அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் படிச்சிங்கனாக்கா ஒரு ஸ்கில்ஸ் ஃபைல்ஸை எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்துப்பாங்க. மை ஸ்கில்ஸ் ஃபைல்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கில்ஸோட ரெக்யர்மெண்ட் இங்கே வச்சுக்கலாம். சில எக்ஸிக்யூட்டபிள் கோட்ஸ் இருந்தால் அதையும் வச்சுக்கலாம், ரெஃபரன்ஸ் இருந்தால் அதையும் டாக்குமெண்ட்ஸாக வச்சுக்கலாம். இதுபோல் ஒரு இது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரைட்டிங் த ப்ராம்ப்ட். நீங்கள் எழுதுனீங்களா அந்த ப்ராம்ப்டையும் வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆக்கி ஸ்கில் ஃபைலாக வச்சுக்கலாம். இந்த ஸ்கில் ஃபைலாக வச்சுக்கும் போது நாங்கள் என்ன பண்ணுவோம்னாக்கா, யாராச்சும் ரைட்டர் டெஸ்ட் கேஸ்னாக்கா ஒவ்வொருத்தரையும் அந்த ப்ராம்ப்ட் கொடுக்க தேவையில்ல. அது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்கில்ஸை வச்சு ஐடென்டிஃபை பண்ணி ஓகே இந்த ஸ்கில்ஸ் வந்து இங்கே இருக்குது, இதை வச்சு நான் டெஸ்ட் கேஸ் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கும். அதே போல் வந்து நான் ஒரு கோடு எழுதணும், டீபக் பண்ணணும், வேறு ஏதாச்சும் இஷ்யூ இருக்குது அப்படின்னாக்கா ஒவ்வொரு இஷ்யூக்கும் செப்பரேட்டாக நாங்கள் ஒரு ஸ்கில் ஃபைல் எழுதி வச்சுருவோம். எங்கள் ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 ஸ்கில் ஃபைலு 50 ஸ்கில் ஃபைல் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் போயிட்டு யூஐ டெவலப் பண்ணோம் அப்படின்னாக்கா யூஐ எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்றத வந்து ஒரு ஸ்கில் ஃபைலாக வச்சுருப்போம். அதில் வந்து இது போல் இதுதான் ப்ரொசீஜர், இதுதான் பண்ணணும், இது இன்டர்ஃபேஸ் எடுத்துக்கணும், கிளாஸஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போனாக்கா நாங்கள் வந்து ரைட்டர் டெஸ்ட் கேஸ் அப்படின்னாக்கா டேரெக்டாக போய்ட்டு அந்த ஸ்கில்லை ரெஃபர் பண்ணி அந்த டெஸ்ட் கேஸ் எழுதி முடிச்சிடும். ஸோ அதுபோல் வந்து ஸ்கில்ஸ் ஃபைல்ஸும் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் எம்டி ஃபைல் ஒன்லி. யூ கேன் எக்ஸ்ப்ளோர் மோர் ஆன் திஸ். நான் வந்து அப்படியே விட்டுருவேன், ஏன்னா வி டோன்ட் ஹேவ் டைம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்கிட் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் த அனதர் வெர்ஷன் ஆஃப் இட். இதுவும் கைண்ட் ஆஃப் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் தான். ஸ்பெக்கிட் எதுக்குனாக்கா இது வந்து இன்னும் ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படி சொல்லுவோம் நாங்கள். நான் இது வரைக்கும் நான் வந்து ஒரு டெவலப்பர் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, ஒரு இன்ஜினியர் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, ஒரு டெஸ்ட் இன்ஜினியர் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, ஒரு டிசைனர் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட் பண்ணி பிட்ஸ் அண்ட் பீசஸாக சொல்லிட்டு இந்த ஸ்பெக்கிட் எப்படின்னாக்கா உங்களுக்கு என்டையர் ஆப்ரேஷனுமே, அதாவது ஒரு ப்ராடக்ட் நீங்கள் டெவலப் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா ஃப்ரம் டாப் டு பாட்டம் SDLC லைஃப் சைக்கிள் இருக்குங்களா, ரெக்வயர்மெண்ட் அனாலிசிஸ், ஆர்கிடெக்சர் டிசைன், அப்புறம் வந்து இம்ப்ளிமெண்டேஷன், அப்புறம் டெஸ்டிங், அப்புறம் டிப்ளாய்மெண்ட், இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஹேண்டில் பண்ணும். பிளான் பை பிளானாக ஸ்ட்ரக்சர் 1 ஸ்ட்ரக்சர் 2 எது ஃபஸ்ட்டு எது செகண்டு, எது API கால் பண்ணோம், எது வந்து இன்டிகிரேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பிளானிங் ஃபேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணது. அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. இங்கே போனீங்க அப்படின்னாக்கா நீங்கள் என்ன டெவலப் பண்ணமோ அதை பற்றி ஒரு டீட்டெயிலான டிஸ்கஷன் இங்கே கொடுத்துட்டு அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து பிளான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அது வந்து ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிக்கும். இங்கே இருக்கு பாருங்கள், ஸ்பெக்கிட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இங்கே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து specit.plan அப்படின்னு சொல்லிட்டு திஸ் அப்ளிகேஷன் இஸ் மினிமம் நம்பர் ஆஃப் லைப்ரரி அப்ளிகேஷன் மேக் பண்ணுறாங்க. அதை வந்து என்னென்ன யூஸ் பண்ண போகிறீங்க, நான் வந்து வனிலா HTML CSS ஜாவாஸ்கிரிப்டெல்லாம் யூஸ் பண்ணி நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டெஸ்ட் பிளானிங் தந்துட்டு இங்கே போய்ட்டு டாஸ்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்கனாக்கா நீங்கள் என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக டாஸ்க்கு க்ரியேட் பண்ணும். டாஸ்க் க்ரியேட் பண்ணதுனாக்கா கோடு க்ரியேட் பண்ணாது. ஓகே ஃபஸ்ட் நான் வந்து லாகின் API பண்ணணும், நெக்ஸ்ட்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், நெக்ஸ்ட் லைப்ரரி இன்புட் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக டாஸ்க் க்ரியேட் பண்ணும். டாஸ்க் க்ரியேட் பண்ணிவிட்டு நாங்கள் specit.implement அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த டாஸ்க்கை வந்து இன்புட்டாக எடுத்துகிட்டு ஒவ்வொன்றுத்தையும் அதுவாக உட்காந்து கோடு எழுதும். நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு நீங்கள் டீ குடிச்சிட்டு வந்து முடிச்சிங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸில் முடிச்சிங்க அப்படின்னாக்கா
இந்த டாஸ்க்ல டிஸ்கிரைப் பண்ணிருக்க எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு ப்ராடக்டை உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிடும். ஸோ தட் பவர்ஃபுல் இட் இஸ். நீங்கள் யாரும் உட்காந்துட்டு நீங்கள் பண்ண தேவையில்ல. நீங்கள் பண்ண வேண்டிய வேலை உங்களை ரெக்குவயர்மெண்ட் இங்கே கரெக்டாக கொடுத்துட்டு இந்த டாஸ்க்கு கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அதுவே டாஸ்க்கு க்ரியேட் பண்ணும். இந்த ரெக்குவயர்மெண்ட் எடுத்துகிட்டு அதுவே டாஸ்க் க்ரியேட் பண்ணும். அந்த டாஸ்க்கை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இம்ப்ளிமெண்ட் கொடுத்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வேலையை வந்து அழகாக செஞ்சு உங்களுக்கு அவுட்புட் உங்களுக்கு கொடுத்துரும். நீங்கள் ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணி வேலிடேட் பண்ணி அதை ப்ரொடக்ஷனுக்கு வந்து மூவ் பண்ணிடலாம். ஸோ அதுதான் வந்து ஸ்பெக் கிட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறோம். ஸோ இது மூணும் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸான டாபிக். இந்த டாபிக் தான் நாங்கள் வந்து த்ரூ த ஆர்கனைசேஷன், நாட் ஓன்லி மீ, யூஎஸ்லேயும் சரி எங்கேயுமே சரி, இதுதான் வந்து வெரி வெரி ஹாட் டாப்பிக்காக நாங்கள் எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதை விட இன்னொரு அட்வான்ஸான ஒரு இஷ்யூ இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி சிஸ்டம் ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டோம், அண்ட் தென் ஸ்கில்ஸ் ஃபைல்ஸும் பார்த்துட்டோம் குயிக்காக. சாரி, I try to wrap it as soon as possible. It's already 2 o'clock actually in the timeline. So the model context protocol. So model context protocol பார்த்தீங்கன்னாக்கா எல்எல்எம்மையும் ரியல் டேட்டாவையும் மெர்ஜ் பண்ணுற ஒரு பாயிண்ட்டு தான் வந்து மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ChatGPT-குள்ளே போயிட்டு how many students are there in the Global Institute of Technology அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா அதுக்கு சொல்ல தெரியாது, அக்யூரேட்டாக சொல்லாது. அப்ராக்சிமேட்லி 300 to 400 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டோட நேமோட டீட்டெயில்ஸ் கேளு அப்படின்னாக்கா எல்எல்எம்மால சொல்ல முடியாது. ஒரு ChatGPT கிட்ட போயிட்டு கிவ் மீ த ப்ரொஃபஸர் சாம்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தா சாமோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஏஐக்கு தெரியாது. ஸோ அது என்ன சொல்லணும்னாக்கா கோ அண்ட் செக் வித் தட் பர்டிகுலர் பர்சன் இன்டு தட் வில் ஹேவ் இட் ஹியர். லைக் நான் இங்கே வந்து ChatGPT போகிறேன், சாரி, give me a performance detail of staff Sam in Global Institute of Technology something. ஸோ இப்போ வந்து இதுக்கு சாம் யாருன்னு தெரியாது, அவர் ப்ரொஃபஸர் எப்போ ஜாயின் பண்ணார், எப்போ இது பண்ணாரு, எந்த இன்ஃபர்மேஷன் தெரியாது. ஆனால் இட்ஸ் பர்ஃபார்மிங் லைக் ஓகே ஷூர் இட் மீன்ஸ் அ பர்ஃபார்மன்ஸ் டு பி அக்யூரேட், ப்ளீஸ் கிவ் மீ த மோர் டீட்டெயில்ஸ் ஆஃப் சாம் ரோல்ஸ் அண்ட் ரோல்ஸ். ஏன்னா இதுக்கு வந்து உங்கள் ஆர்கனைசேஷன் பற்றி டீட்டெயில்ஸ் எதுவுமே இந்த எல்எல்எம்க்கு தெரியாது. இன்கேஸ் ஒரு சின்ன டவுட்டு, இப்போ நம்ம வந்து ஒரு இமேஜ் வந்து ChatGPT-ல அப்லோட் பண்ணுறோம், அப்லோட் பண்ணிட்டு அதில் சம் கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணுறோம், இல்லை நம்ம ஒரு டாக்குமெண்ட் ஏதாவது ஒன்று நாங்கள் கொடுத்துட்டு சில அதில் கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நம்மளோட ப்ரைவசி எப்படின்னா, ப்ரைவசி ஏதாவது யாரா ஹேக் பண்ணுவாங்களா, இல்லை நம்மளோட ப்ரைவசி வேறு எங்கேயாவது க்ளவுடில் ஷேர் ஆகுமா? கண்டிப்பாக உங்களோட டேட்டாஸ் எல்லாமே வில் பி யூஸ் ஃபார் ட்ரைனிங் பர்பஸ், நோ டவுட் அபவுட். அதுக்கு நீங்கள் வந்து அது போல் பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா அதுக்கு என்டர்பிரைசஸ் லெவலில் வந்து அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது. என்டர்பிரைசஸ் லெவலில் வந்து உங்களுக்கான அந்த ப்ரைஸிங் மாடல் இருக்குது. நீங்கள் என்டர்பிரைசஸ் லெவல் ப்ரைஸிங் மாடலில் போனீங்க அப்படின்னாக்கா உங்கள் டேட்டா வந்து ட்ரைனிங்காக யூஸ் பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ChatGPT, Gemini, பப்ளிக் மாடல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களோட டேட்டாஸ் எல்லாமே வில் பி given to AI for training. That's it. I have only one more slide left. So இன்னும் நிறைய இருக்குது. If you want to discuss, we can discuss for more. But let me cover this one. ஸோ இதில் வந்து நான் சாமோட டீட்டெயில் கேட்கும்போது சாமோட டீட்டெயில்ஸ் கிடையாது. பட் வாட் இஃப் உங்களுடைய இன்டர்நெட் டேட்டா பேஸை ஏஐ கிட்ட நீங்கள் ChatGPT கூட டைரெக்டாக கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து சாமோ டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னாக்கா அது என்ன பண்ணணுக்கா உங்கள் இன்டர்நெட் டேட்டா பேஸ்லேருந்து கரெக்டாக சாமோ டீட்டெயில் புல் பண்ணிட்டு வந்து சாமோட பர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு மெட்ரிக்ஸே உங்களுக்கு கரெக்டாக போட்டு கொடுத்துரும். ஸோ அது போல் பண்ண முடியுமானாக்கா முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய கான்செப்ட் பார்த்தீங்கன்னாக்கா MCP அப்படின்னு சொல்லுவோம், மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால். ஸோ மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஃபாஸ்ட் MCPன்னு ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் அதையே யூஸ் பண்ணீங்க, அது ஒரு வெரி சிம்பிள்னு நினைக்கிறேன். ஃபாஸ்ட் MCP. ஸோ ஃபாஸ்ட் MCP மூலமாக நீங்கள் வந்து உங்களோட டேட்டாவை ஏஐக்கு ஃபீட் பண்ண முடியும், ரியல் டேட்டாவை இருக்குது.
அது வந்து என்ன சொல்கிறது, சென்சிட்டிவான டேட்டாவை இல்லாமல் பார்த்துங்க, அது மோர் இம்பார்ட்டன்ட். இன்கேஸ் சென்சிட்டிவ் டேட்டாவை நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி லோக்கல் மாடல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. லோக்கல் மாடல்ஸ் யூஸ் பண்ணி அப்போ நீங்கள் பாஸ் பண்ணுங்க. அது வந்து லோக்கல்லே இருக்கும், அது வந்து சர்வரில் இருக்காது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ரியல் டேட்டாவை கொடுத்துட்டு இப்போ வந்து பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் அனலைஸ் பண்ண அப்படின்னாக்கா சூப்பர் அனலைஸ் பண்ணி தந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நீங்கள் டேட்டா கொடுத்துருக்கீங்க, அதுக்கு பதிலாக உங்களோட இன்டர்னல் டேட்டாஸை எம்சிபியாக கன்வெர்ட் பண்ணி அதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னாக்கா அது சூப்பர். ஸோ எம்சிபி எப்படி எழுதுது அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக சொல்கிறேன். ஐ திங்க் மஞ்சு ஹேஸ் சம் கொஸ்டின். மஞ்சு சொல்லுங்க. ஓகே, சில கொஷின்ஸ் வந்து அவங்க ஷேர் பண்ணிக்காங்க. அது கைண்ட்லி சஜஸ்ட் த ஏஐ டு கன்வெர்ட் பிடிஎஃப் ஃபைல் டு பிபிடி. யா, எனி டூல் வில் ஒர்க். நீங்கள் சார்ஜர் யூஸ் பண்ணலாம், ஜெமினி யூஸ் பண்ணலாம். தட் டசன்ட் மேக்ஸ் மெனி டிஃப்ரென்ஸ். எது டிஃப்ரென்ஸை மேக் பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களோட ப்ராம்ப்ட் தான். நீங்கள் எப்படி கேட்குறீங்க அதுங்கிட்ட. அதான் சொல்லியிருந்தேன்ல, அந்த ரூல், கான்டெக்ஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்மேட்டு, அவுட்புட்டு, இதை வந்து பேஸ் பண்ணி தான் உங்களோட அவுட்புட் மாறும். ஸோ நீங்கள் அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு உங்கள் ப்ரெசென்ட் பிடிஎஃப் ஃபைல் அங்கே கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிபிடியை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம். இட்ஸ் வெரி சிம்பிள். அப்புறம் இஸ் இட் பாசிபிள் ஆன் டிவைஸ் ஏஐ அண்ட் க்ளவுட் ஏஐ ஒர்க் டுகெதர்? அஃப்கோர்ஸ் எஸ், இட் இஸ் வெரி மச் பாசிபிள். நான் என்னுடைய சிஸ்டத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து இது வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஜெமினி கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஃப்ளாஷ் ஃப்ரீ கூட. இது பார்த்தீங்கன்னா ஜமாவில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பில்லியன் டோக்கன்ஸ் உள்ள ஒரு மாடல்லாம் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து லோக்கல் மாடல். ஸோ இன்கேஸ் லோக்கல் மாடல் வேணுமானாக்கா நான் லோக்கல் மாடலில் இது ஜமாவை சூஸ் பண்ணிக்குவேன். இல்லை நான் வந்து இந்த மாடல் வேணும், அதாவது க்ளவுட் மாடல் வேணும்னாக்கா க்ளவுட் மாடல் சூஸ் பண்ணிவிட்டு ரிக்வஸ்ட் கொடுத்துனாக்கா நீங்கள் கொடுக்குற ரிக்வஸ்ட் வந்து இந்த பர்டிகுலர் இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி போகும். ஸோ உங்களுக்கு நிறைய மாடல்ஸ் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் இங்கே போய்ட்டு ஜமா இங்கே டவுன்லோட் பண்ணுங்களா. ஸோ அது போல் வந்து நிறைய நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜமா 12 பில்லியன்ஸ் இருக்குது, 31 பில்லியன்ஸ் இருக்குது. இதெல்லாம் போட்டோன்னா ஆல்ரெடி என் சிஸ்டம் இதுக்கே ரெஸ்பாண்ட் பண்ணல, நான் லோ கான்ஃபிகேஷன் அப்படிங்கிறனால. இன்னும் நான் ஹையஸ்ட் கான்ஃபிகேஷனாக நான் டவுன்லோட் பண்ணால் இட்ஸ் ஆல்மோஸ்ட் டன் அண்ட் டெஸ்ட். ஸோ அதுக்கு வந்து I have to buy a new laptop or I have to upgrade my machine, I could say, to give this to use this on device model. So I think it's answered the question, right? How to import our data or Excel file in Android Studio. Data Excel file. Okay. ஸோ அதுக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே ஃபைல்னு ஒன்று ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இஸ் நோட் ஃபார் கோடிங் தாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் எக்ஸல் ஷீட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. டேட்டா ஃபைல்னா சிஎஸ்வி ஃபைல்னா மேபி இட் ஓப்பன் ஆகும். இன்கேஸ் நீங்கள் ஏஐ கிட்ட கொடுக்கணும் அப்படின்னாக்கா ஜஸ்ட் இங்கே இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த ப்ரெசன்டேஷனு, இமேஜஸ் எதுனாலும் இங்கே பண்ணி கொடுத்துருங்க. நீங்கள் கொடுத்துருங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ தட்ஸ் அ வே யூ சப்போஸ் டு ஆட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ரெஸ்யூமே வேணும், சின்ன டாக்குமெண்ட், என்ன டாக்குமெண்ட் தெரியல இது. ஓகே, ஐ திங்க் இட்ஸ் மை அப்பார்ட்மெண்ட் டாக்குமெண்ட். இங்கே வந்து இங்கே கொடுத்துட்டு ஓகே அப்பார்ட்மெண்ட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இது வந்து இந்த ப்ராசஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அப்பார்ட்மெண்ட் அட்ரஸ் கொடுத்துரும். வெயிட் பண்ணி ஸோ அது போல் நீங்கள் அட்டாச் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இது போல் ஆன்லைன் மாடல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் திங் வி ஹாவ் டு திங்க் வி ரியலி வாண்ட் டு கோ டு த ஆன்லைன் மாடலாக இருந்தால். ஆல்ரெடி சொன்னேன்ல, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இப்போது மே ட்ரைங் டு கனெக்ட் த டாட்ஸ். இந்த அகிங் ஃபேஸஸ் இருக்குல்ல, இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். நீங்கள் ஏஎல் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ட்ரைன் பண்ணோம் அப்படின்னாக்கா இது போல் மாடல்ஸ் வச்சு ட்ரைன் பண்ணுங்கள். தட்ஸ் அ வே தே கோன் லேர்ன் அபவுட் த ஏஎல், லைக் எம்எல், மிஷின் லேர்னிங் பற்றி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஆன்லைன் மாடல்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லி, எல்லாத்தையும் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் இமேஜ் ப்ராசஸிங், நீங்கள் எக்ஸல் ப்ராசஸிங்லாம் பண்ணுறீங்கன்னாக்கா இது போல் அகிங் ஃபேஸஸில் எக்ஸலுக்கு வந்து நிறைய இருக்குது. எக்ஸல் டு பிடிஎஃப் நீங்கள் கேட்டிருந்தீங்களே, ஸோ எக்ஸல் டு பிடிஎஃப்க்கு வந்து இதையே யூஸ் பண்ணி வாங்க. எக்ஸலில் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிடிஎஃபாக இது பண்ணி விட்டோம். அதே நேரத்தில் வேறு ஒருத்தர் கொஷின் கேட்டிருந்தார்ல ஸ்டாஃப், லைக்
சாரி பிடிஎஃப் டு பிபிடி, அதுக்கும் சில மாடல்ஸ் இருக்கும். ஸோ இது போல் மாடல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி அதுவும் கன்வர்ஷன் இது பண்ணலாம். அகெயின் மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோக்கால் வந்து அது ஜஸ்ட் ஒரு ஹைலைட் மட்டும் கொடுத்துருவோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் அது. எம்சிபி அது எப்படி எழுதுது அப்படின்னாக்கா, நான் ஒரு எம்சிபி வச்சுருக்கேன். இந்த எம்சிபி எதுக்காக அப்படின்னாக்கா, நான் எலெக்ஷன் ஒர்க் பண்ணிட்டுருக்குன்னு சொன்னீங்கல்ல, என்னோடய ஏபிஎஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஏபிஎஸ் இருக்குது. அதாவது இந்தியா போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎஸ் நான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஸோ இங்கே லிஸ்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ் அப்படின்னாக்கா, இந்த எலெக்ஷன்ஸ் இப்போதைக்கு எங்கெங்கே எலெக்ஷன் நடக்குது அப்படின்ற டேட்டாஸ் இங்கே வரும். அதே போல் வந்து கெட் எலெக்ஷன் டீட்டெயில்னால் எலெக்ஷன் டீட்டெயில்ஸோட ப்ரீவியஸ் ரிசல்ட்டு, யார் ஓட் போட்டாங்க, அது போல் இன்ஃபர்மேஷன்லாம் ஒரு ஏபிஐ எடுத்துக்கேன். இந்த ஏபிஐ வந்து நான் எம்சிபி சர்வர் கூட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா, இது போல் டூல்ஸ் எழுதிடுவேன். இது போல் டூல்ஸ் எழுதி எம்சிபி டூல்ஸ் அப்படி சொல்லிட்டு போட்டுனாக்கா, இது வந்து நீங்கள் ஏஐ கூட கான்ஃபிகர் பண்ணிடலாம். ஏஐ கூட கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா, இப்போது நீங்கள் சாமோட டீட்டெயில்ஸ் கேட்டிங்க அப்படின்னாக்கா, இது ஆக்சுவலாக உங்களுடைய பர்டிகுலர் என்டர்பிரைஸ் டேட்டாவை ஹிட் பண்ணி டேட்டாஸை ஃபெச் பண்ணி ஏஐ கிட்ட கொடுத்து அழகாக சம்மரைஸ் பண்ணி சாமோட டீட்டெயில்ஸை உங்களுக்கு அழகாக கொடுத்துருவோம்.